உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 31. அந்த கண்களுக்கு சொந்தக்காரர் வேறு யாருமில்லை, சிந்துஜாவின் மாமா வந்தியத்தேவன்தான். காமாட்சியை எவ்வளவோ துன்புறுத்தியும் அவரால் சிந்துஜாவை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. லீலாவும் பாஸ்கரும் அவர்களை தேடிச் சென்று விசாரித்த போது அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டனர். அவருக்கு லீலாவின் மீதுதான் சந்தேகம். அவளுக்கு தெரியாமல் சிந்துஜா எங்கும் சென்றிருக்க முடியாது என்று திட்டவட்டமாக எண்ணினார். எனவே லீலாவின் வீட்டில் அவருடைய விசுவாசியான சுந்தரம் என்பவனை வேலைக்கு அமர்த்தினார். அவனும் எவ்வளவு முயற்சி செய்தும் சிந்துஜாவை பற்றி எதுவும் தெரியவில்லை. லீலாவும் சரி பாஸ்கரும் சரி மறந்து போய் கூட வீட்டில் சிந்துஜாவை பற்றி பேசவில்லை. அவளுக்கு ஃபோன் செய்யவோ அல்லது அவள் இங்கு ஃபோன் செய்யவோ முயற்சிக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் சிந்துஜாவின் பிறந்த நாளுக்காக வாழ்த்து கூற லீலா ஷியாமிற்கு ஃபோன் செய்தாள். ஃபோன் பேசி முடித்ததும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் செல்ஃபோனை வைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள். அந்த நேரத்தில்தான் செல்ஃபோனில் உள்ள நம்பரை எழுதி வந்தியத்தேவனிடம் கொடுத்தான். அவன் கொடுத்த நம்பரை வைத்து முகவரியை கண்டுபிடிக்க முயன்றார். ஆனால் ஷியாம் செல்வாக்கான ஆள் என்பதால் அவனது முகவரியை தர மறுத்துவிட்டனர். சென்னையில்தான் சிந்துஜா மறைந்திருக்கிறாள் என்பதை மட்டுமே அவரால் நிச்சயித்து கொள்ள முடிந்தது. காலம் வரும், நிச்சயம் மாட்டுவாள் என்று பொறுமை காத்தார். ஒரு நாள் காமாட்சி கோவிலுக்கு சென்று திரும்பி வரும்போது லீலா அவரை சந்தித்தார். லீலாவை கண்டதும் தன்னையும் அறியாமல், லீலா, சிந்துஜா எப்படி இருக்கா, ஏதாவது தெரியுமாமா என்று ஆதங்கத்துடன் கேட்டாள் காமாட்சி. ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி, அவள் எங்கே இருக்கானா என்று சொல்ல வந்தவளின் உதட்டில் விரலை வைத்து தடுத்தாள் காமாட்சி. வேண்டாமா, அவள் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு போதும். அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அந்த மனுஷன் என்னை கண்காணித்தாலும் ஆச்சரியமில்லை. நான் வருகிறேன் லீலா என்று அவசரமாக கிளம்பினாள். காமாட்சி எண்ணியது சரிதான். அவள் சொன்னதைப் போலவே வந்தியத்தேவன் அவளை கண்காணித்து கொண்டுதான் இருந்தார். அவரால் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சமயத்தில் ஸ்வேதாவின் திருமணத்திற்காக லீலாவும் பாஸ்கரும் சென்னை செல்வதாக உறுதியானது. நிச்சயமாக சென்னை சென்றால் லீலா கண்டிப்பாக சிந்துஜாவை சந்திப்பாள். அதன் மூலம் அவள் இருக்கும் இடத்தை தானும் கண்டுபிடித்து விடலாம் என்று எண்ணினார். பாஸ்கரும் லீலாவும் சென்னைக்கு புறப்படும் நேரத்தை சுந்தரம் வந்தியத்தேவனிடம் கூறினான். அவரும் அவர்கள் கிளம்பிய பின்னோடு அவர்களை தொடர்ந்து சென்னை வந்தார். சென்னை வந்ததும் அவர்கள் ஷியாமின் வீட்டிற்குத்தான் முதலில் வந்தார்கள். ஷியாமும் சிந்துஜாவும் இன்னும் வராததால் மண்டபத்திற்கு கிளம்பி சென்றனர். மண்டபத்திற்கும் அவர்களை தொடர்ந்து சென்றவர் அவர்கள் சென்றது மண்டபத்திற்கு என்று தெரிந்ததால் மீண்டும் திரும்பி வந்து ஷியாமின் வீட்டின் அருகே காத்திருந்தார்.